அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் பிசிக்ஸில் முக்கியமாக கேட்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி டெட்டு இதில் கேட்கக்கூடிய ஒரு சில கேள்விகளை பார்ப்போம். விசையின் அலகு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நியூட்டன். விசையின் எஸ்ஐ அலகு என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நியூட்டன் எழுதணும். ஆனால் குறிப்பிட்டு விசையின் சிஜிஎஸ் அலகு என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன எழுதணும், டைன் அப்படின்னு எழுதணும். இப்போ டைனுக்கும் நியூட்டனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்றத அந்த காணொலியில் பார்ப்போம். முதல்ல நியூட்டன் என்பதை வரையறை அல்லது நியூட்டன் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பொருளை 1 மீட்டர் வினாடி ஸ்கொயர் அளவிற்கு முடுக்கிவிக்க தேவைப்படும் விசையின் அளவு 1 நியூட்டன் எனப்படும். அதாவது ஒரு நியூட்டன் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா 1 கிலோகிராம் மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர். நம்மக்கிட்ட 1 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அதை 1 மீட்டர் பர் வினாடி ஸ்கொயருக்கு முடுக்கிவிக்க தேவைப்படும் விசையின் அளவு தான் என்ன சொல்கிறாங்க, 1 நியூட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே ஒரு டைன் அப்படின்னு சொன்னாங்கன்னா 1 கிராம், அது 1 கிலோகிராம் எது நியூட்டனுக்கு. அதே ஒரு டைன் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1 கிராம். 1 கிராம் நிறையுடைய ஒரு பொருளை 1 சென்டிமீட்டர், இங்கே 1 மீட்டர், நியூட்டன் 1 மீட்டர், இங்கே டைன் 1 சென்டிமீட்டர் அளவிற்கு முடுக்கி வைக்க தேவைப்படும் விசையின் அளவு ஒரு டைன் எனப்படும். இங்கே ஒரு டைன் ஈக்குவல் டு 1 கிராம் சென்டிமீட்டர் பர் வினாடி ஸ்கொயர். அங்கே ஒரு நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோகிராம் மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர். 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 10⁵ டைன் அப்படி சொல்லலாம். இது எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 நியூட்டன் ஈக்குவல் டு 1 கிலோகிராம் மீட்ரு பர் வினாடி செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். அதே 1 டைன் ஈக்குவல் டு 1 கிராம் சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அப்போ இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்க்கணும். 1 நியூட்டன் ஈக்குவல் டு எப்படி இது 1 நியூட்டன் ஈக்குவல் டு 10⁵ டைன் அப்படின்னு வர வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1 kg ஈக்குவல் டு கிராம்னு 1000 கிராம் சேர்ந்தது 1000 கிராம் சேர்ந்தது 1 கிலோ. ஓகேவா, 1000 கிராம் சேர்ந்தது 1 கிலோ. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இன்னும் சென்டிமீட்டர் இருக்குது, இங்கே சென்டிமீட்டர் இருக்குது, இங்கே சென்டிமீட்டர் இருக்குது, இங்கே மீட்டரில் இருக்குது. அப்போ இது சென்டிமீட்டருக்கும் மீட்டருக்குள்ள வித்தியாசம் என்ன, 100 சென்டிமீட்டர் தான் ஒரு மீட்ரு. அப்போ 100. இப்போ இது பெருக்கினீங்கன்னா வரும் 1. இப்போ பெருக்கினீங்கன்னா என்ன வரும், 1 லட்சம் வரும். இந்த 1 லட்சம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 10 எத்தனை 0 இருக்குது, 1 2 3 4 5 0 இருக்குது, மேலே 5. ஓகேவா, இதுதான் 1 நியூட்டன் ஈக்குவல் டு 10⁵ டைன் அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அலகு விசை என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, 1 கிலோகிராம் நிறையுடைய ஒரு பொருளை 1 மீட்டர் பர் வினாடி ஸ்கொயருக்கு 1 மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர் அளவிற்கு முடுக்கி வைக்க தேவைப்படும் விசையின் அளவு 1 நியூட்டன். 1 நியூட்டன் என்று அழைக்கப்படுகிறது. இது ஓரலகு விசை என்றும் அழைப்பார். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.